பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு மழையிலையும் கொசுலையும் நாங்கள் அவதிப்பட்டுட்ருக்கோம். பாம்பெல்லாம் வீட்டு உள்ளார வருது. இந்த இருக்கிற இடத்துக்கு கரண்ட் வசதி எதுவும் இல்லை, ரோடு வசதி இல்லை. குடிநீர் வசதியும் இல்லை. இங்கே எப்படி நாங்கள்லாம் குழந்தை வச்சுட்டு இருக்க முடியும்? நீங்களே கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு எங்கேயாவது இடம் விட்டு வீடு கட்டி கொடுங்க. இதான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். வானாபுரம் அருகே பூம்பு மாட்டுக்கார் சமூகத்தை சார்ந்த மக்கள் துணி மற்றும் தார்பாய்களை கொண்டு குடிசை அமைத்து வாழ்ந்து வரும் அவலம். உதயநிதி ஸ்டாலின் மூலம் வழங்கப்பட்ட பட்டா இடத்தினை ஓராண்டுகளாகியும் அளந்து தரவில்லை என புகார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் குளத்து மேட்டு பகுதியில் பூம்பு மாட்டுக்காரர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் அருகாமையில் உள்ள அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் நிலையில் இவர்களுக்கு நிரந்தரமான வீடு இல்லாமல் துணி மற்றும் தார்பாய்களை கொண்டு குடிசை கட்டி குடும்பம் நடத்தி வருகின்றனர். இந்த குடிசையில் மின்சார வசதி, குடிநீர் வசதி போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து வரும் நிலையில் நிரந்தர வீடு கேட்டு அதிகாரிகளிடம் முறையிட்டதால் கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் நடந்த அரசு விழாவில் தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பூம்பு மாட்டுக்கார சமூகத்தைச் சேர்ந்த 40 குடும்பத்தினருக்கு மரூர் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். இந்த நிலையில் அந்த இடத்தினை அளந்து வழங்க கோரி பூம்பு மாட்டுக்காரர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து அளந்து வழங்காததால் வீடு கட்டி குடியேற முடியாத நிலையில் உள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அமைச்சர் வழங்கிய வீட்டுமனை இடத்தினை அளந்து பூம்பு மாட்டுக்கார சமூகத்தினருக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் பழனியம்மா. நாங்கள் வானாபுரம் பகண்ட கூட்டரோடு கொளத்தமேட்டு பகுதியில் வசித்து 30-40 வருஷமாக இங்கே இருக்கோம். எங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து எந்த ஒரு வசதியும் இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் கையிலாத எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. இன்னும் அந்த பட்டா இடத்த கட்டி எங்களுக்கு வீடு எதுவும் கட்டி கொடுக்கல. அப்போ இடத்தையும் காட்ட மாட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு இடத்த கட்டி வீடு கட்டி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எங்கள் பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு மழையிலையும் கொசுலையும் நாங்கள் அவதிப்பட்டுட்ருக்கோம். பாம்பெல்லாம் வீட்டு உள்ளார வருது. இந்த இருக்கிற இடத்துக்கு கரண்ட் வசதி எதுவும் இல்லை, ரோடு வசதி இல்லை, குடிநீர் வசதியும் இல்லை. இங்கே எப்படி நாங்கள்லாம் குழந்தை வச்சுட்டு இருக்க முடியும்? நீங்களே கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு எங்கேயாவது இடம் விட்டு வீடு கட்டி கொடுங்க. இதான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம்.